இன்னைக்கு டாடி 3 பார்சல் வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. என்ன பார்சல் தெரியல, பிரித்து பார்க்கலாம். செடி தான் போட்டிருக்காங்க, க்ரீன் சொல்லிட்டு தான் இருக்குது. என்னென்ன செடி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியலடி. எப்பவுமே நீ தான் ஓப்பன் பண்ணுற. இந்த முறை நான் தான் ஓப்பன் பண்ணுவேன். ஓகே, இது என்ன செடின்னு பார்க்கலாம். ஆரஞ்சில் பூ போட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன். மல்லிப்பூ வாசனை மாதிரி இருக்கு எனக்கு. வரும்போது இன்ஃபெக்ஷனோடு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் உடஞ்சி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி தான் இருக்குது. இந்த பாரு, இதெல்லாம் உடஞ்சி போச்சு. காய் பாரு பூஜி, இங்கே பாரு, இங்கே பாரு. ஆமாம், இது என்ன செடி பார்ப்போம். மல்பெரி செடி மாதிரியே இருக்குது. இதுதான் ஃபைனல். இந்த 3 செடி. இது ஆரஞ்சு எனக்கு தெரியல, மல்பெரி மாதிரி இருக்குது. இது என்ன செடின்னு தெரியல. இதுவும் இது பிஸ்தா செடின்னு தான் நினைக்கிறேன். பிஸ்தாக்கு இவ்வளோ நீட்டாக இருக்காது. இப்படிதான் இருக்கு பூச்சி, தெரியல நான் என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் செடி நல்லாவே இருக்குது. நல்லா 3 செடியும் நல்லாவே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒரு காமெடி என்னன்னா, இது ஆப்பிள் செடின்னு வச்சுட்டு இருந்தார். இது என்ன செடி? பியர் ஆப்பிளோ தமிழில் சொல்லு. இலந்த பழம், பெரிய இலந்த. இது எனக்கு தெரிஞ்சு நாவப்பழம் மாதிரியே தெரியுது, ஆனால் அப்படி இல்லைப்பா. இது சப்போட்டா மாதிரி இருக்குப்பா இலை பார்க்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காய். போன வருஷம் நம்ம செடியே வைக்கல இல்லைப்பா. போன வருஷம் நிறைய வெயில்ன்றதுனால எந்த செடியும் வாங்கிட்டு வரல. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நம்ம வீட்டில் எல்லா பழமும் இருக்கும்ல. இதுக்கு நேராக எங்கே குழி ஏற்றுனுக்குற? அதுக்கு நேராக தான் பாரு. இதுக்கு நேராக பார்த்தா இங்கே தான் வரும். சரி, ஏதோ இதுக்கு நேரம் அதுக்கு நேரம் வை. மரம் தானே, எப்படி வேணா வளரலாம்ல. இந்த பட்டுப்பூச்சி செடியை இங்கே அங்கே கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு நீ ஆர்டர் பண்ணுன்னு எனக்கு தெரியல. இந்த பழம் எனக்காக மட்டும் யாரும் சாப்பிடக்கூடாது, சரியா?